வாங்க மேடம். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். வக்கீல் உள்ளதா இருக்காரு. இதோ இப்ப வந்துருவாரு. நான் சொன்ன மாதிரி தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்க. துறைய நாம தான் ஜாமீன்ல எடுக்க போறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா மேடம். வணக்கம் மேடம். துறைய ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் மூலமா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல துரை ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவாரு. மித்ரா, இவனை பார்த்தா ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரியா இருக்கு. இவன் ஏதோ உள்ள போய் சாதிச்சுட்டு வந்த மாதிரி எவ்வளவு கெத்தா வரான் பாரு. உனக்கு அவனை பத்தி தெரியாதானா? அவன் குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாது. உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அது உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு தெரியும் மேடம். சோழி என் குடுமி சும்மா ஆடாது. சரி விடுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன். நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. கேட்க மறந்துட்டேன். அந்த பாரதி எப்படி இருக்கா? இப்போ நாம அவளுக்கு தானே ஆப்பு வைக்க போறோம். கரெக்டா சொன்ன துரை. இப்போ பாரதி மேல ஒரு கொலைப்பழி விழுந்து அவ ஜெயிலுக்கு போகணும். அவதான் இந்த கொலைய பண்ணாங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணணும். நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா துரை. இதுக்கு மேலேயும் பாரதியை வெளியே விட்டு வச்சா நம்ம யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நாளாக வாட்டம் அதிகமாயிட்டே இருக்க. இத பண்ணா மட்டும்தான் அவளை நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள அனுப்பி அவ ஆட்டத்தை அடக்க முடியும். அவ ஜெயிலுக்கு போனாதான் ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணம் நடந்தாதான் நாம நினைச்ச எல்லாத்தையும் நடத்திக்க முடியும். நீங்க சொல்ற ஐடியாலாம் நல்லதா இருக்கு மேடம். ஆனா இது நாள் வரைக்கும் அவளை பழி வாங்கறதுக்காக நம்ம பண்ணதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆனா இப்போ ஒரு கொலை பண்ணி அந்த பழிய பாரதி மேல போடுறது ரொம்ப பெரிய மேட்டரா இருக்கு. அதனாலதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், பாரதி மேல எப்படி கொலை பழிய போடுறது? சொல்லு பவானி. அதுக்காக தான் துரை உன்னை வர வச்சிருக்கோம். புரியலையே மேடம். சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். உனக்கும் பாரதிக்கும் நிறைய தடவை நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போனா இன்னைக்கு நீ ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாரதி தான். இப்போ ஒருவேளை அந்த பாரதி உன்னை கொன்னுட்டான்னு சொல்லி அவ மேல பழிய போட்டா இந்த ஊர் உலகம் அதை அப்படியே நம்பிடும். இவனா? அண்ணா, ஆட்டோ கொஞ்சம் நிறுத்துங்க. டேய் துரை, போச்சுரா. யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ கடைசியில் அவ கண்ணிலே பட்டு தொலைச்சாச்சு. இனி இவ சும்மா இருக்க மாட்டாளே. இவகிட்ட மாட்டாம தப்பிச்சு போயிடணும். நீ எப்படிடா ஜெயில இருந்து வெளியே வந்த? நீ எப்படிடா இங்க? டேய் நில்றா. துரை, துரை, கொஞ்சம் ஸ்பீடா போங்க.
ஏதோ பேப்பர் பறந்து வந்து விழுகுது. என்னாச்சுப்பா? ஏன் காரை நிப்பாட்டிட்டீங்க? அதுவா, கார் மேலே ஏதோ வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. வைப்பர் போட்டும் ஒர்க் ஆகலை. சரி, நீங்கள் உள்ளே இருங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிப்பா. தமிழ் தன்னோட வேண்டுதலை கடவுள்கிட்ட சொல்றதுக்காக தான் கோயிலுக்கு போய் இந்த சீட்டை எழுதி வச்சுட்டு வந்திருக்கா. கடவுள் அதை ஏன் என் கண்ணில் பட வச்சிருக்காரு? அவளுக்கு வெள்ளிக்கிழமை பர்த்டே. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் நினைச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சு இந்த பர்த்டேவை அவளுக்கு ஒரு பெஸ்டான நாளா மாத்துறான். தமிழ் எனக்காக அவளுக்குள்ளேயே ஏங்கிட்டு இருக்கா. இந்த சின்ன வயசுல அவன் நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இனி அவ எதுக்காகவும் ஏங்க கூடாது. உனக்கு நான் இருக்கேன் தமிழ். நானும் பாரதியும் சேர்ந்து தமிழோட நின்று கேக் கட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. ஆனா அதை கூட என்கிட்ட அவ சொல்ல முடியாம கடவுள்கிட்ட வேண்டிக்கிற இந்த நிலைமைய நான் சீக்கிரமா மாத்துவேன். நீ உரிமையோட இந்த அப்பா கிட்ட எதையும் தயங்காம கேட்கிற நாள் சீக்கிரமா வரும்.